வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜேஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜெயிலர் 2 அந்த ப்ரொமோ வெளியானதுலேருந்து தலைவருடைய ஒரு ப்ரொமோ வந்தாலே போதும், அதுதான் டிபேட்டாக இருக்கும். அது டிபேட் மட்டும் இருக்காதுங்க, சர்ச்சை கூட ஆகும். அது சர்ச்சை ஆகும்னு சொல்கிறத விட சர்ச்சையை உருவாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அதுதான் நம்ம வலைபேச்சு 3 குரங்குகள் நயன்தாரா சொன்னாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க பண்ணின விவகாரம் சன் டிவியை ரொம்ப எரிச்சல் அடைய வச்சு சன் டிவி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்ருக்காங்க 3 பேருக்கும். என்னென்னா, ஜெயிலர் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணாங்க 2 ப்ரொமோவை பொங்கல் அன்னைக்கு. ஸோ ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, கூலிக்கு ஒரு பக்கம் எதிர்பார்ப்புன்னா, இந்த ப்ரொமோ வந்ததுக்கு பிறகு ஜெயிலர் 2 போய் எதிர்பார்ப்புங்கிறது டபுள் மடங்கு எகிரிடுச்சு. சொல்லப்போனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காராம். ஏன்னா என்னடா அது நெல்சன் கேப்பில் வந்து மிரட்டி விட்டாரே, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமேனு இப்போ கூலிக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு அப்டேட்டை விரைவில் எதிர்பார்க்குறாங்க. நெல்சன் பண்ணதுக்கு போட்டியாக லோகேஷ் கனகராஜ் கொடுக்குற மாதிரி தயார் பண்ணிகிட்டு இருக்காராம். ஸோ இப்படி ஒரு ஆரோக்கியமான போட்டி நெல்சன் லோகேஷ் இடையே போயிருக்கு, நீயா நானா பார்த்துக்குவோம் அப்படின்னு. ஸோ இது ஒரு புறம் இருக்க, இந்த ஜெயிலர் 2 ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா, அதில் ரஜினி சார் நடந்து வந்த காட்சிகள், அப்புறம் அந்த காலுக்கு காட்சிகள்லாம் வச்சு நிறையா அதெல்லாம் வந்து நிறையா அந்த ப்ரொமோவில் மாசான சீன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க தலைவருக்கு. அதையெல்லாம் வந்து டூப்புன்னு சொல்லி வலைபேச்சு சேனல் ஒரு பொய்யான விஷயத்த பரப்பி விட்டாங்க சோசியல் மீடியாவில். அதில் நடித்தது ரஜினியே கிடையாது. அந்த திரும்பி அவர் பாப்பார் பாம்பு வெடிக்கல, அது மட்டும்தான் ரஜினி, மற்ற எல்லாருமே டூப் வச்சு தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கிளப்பி விட சன் டிவி உச்சக்கட்ட கோபமாயிட்டாங்களாம். இவங்க என்ன நம்மளை லைக்காக நினச்சிட்டு இருக்காங்களா, ஏதாவது பொய்ய சொன்னால் லைக்காக அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சன் பிக்சர் எவ்வளோ பெரிய நெட்வொர்க், இறக்கடா பிடிஎஸ் வீடியோ, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அத்தனை காட்சிகளையும் இறக்கி விட்டு சோசியல் மீடியா முழுவதும் அதை பற்றி மட்டும் பேச, யாரெல்லாம் பொய்யான செய்தியை பரப்புனாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவமானமாக இருக்கணும். இது நம்ம அவங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடாது, நம்ம பண்ண போகிற இந்த சம்பவம் தான் பதிலாக இருக்குன்னு சொல்லிட்டு சன் டிவி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ப்ரொமோ படப்பிடிப்பு காட்சிகள் அனைத்தையுமே போட்டு விட்டாங்க சோசியல் மீடியாவில். ஸோ அது வெளியானது பிறகு பார்த்தீங்கன்னா, தலைவர் ஃபேன்ஸாக சொல்ல வேணும், இப்போ வாங்கடா, யாரா தலைவர்லாம் டூப்புன்னு சொன்னது, தலைவர் வந்து சீன் பை சீன் நடிச்சிருக்க கிளிப்பிங் அந்த இருக்குடா, இனிமேல் வேணா டூப்பு குப்புன்னு சொன்னீங்கன்னா அறுத்தெரிஞ்சிரும்டா அப்படிங்கிற மாதிரி தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போய் வலைபேச்சை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை வலைபேச்சு இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அவங்க இன்றைய வீடியோவில் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக கொடுத்தானே ஆகணும். ஒரு பொய்யான செய்தியை பரப்பிட்ட பிறகு எப்படி சன் டிவி அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த ப்ரோமோ வெளியிட்டாங்க. மூலியம் என்ன தெரியுதுன்னா, ரஜினி சாருக்கு ஏதாவது சமூக வலைத்தளத்தில் நல்ல நியூஸ் அவரை சுற்றி நடந்துருச்சுன்னா இவங்க 3 பேருக்கும் பிடிக்காது, உடனே அது பொய்யான செய்தியை பரப்பிடுவாங்க அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாயிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீடியோ அவங்க ப்ரொமோவை வந்து வெளியிட்டுட்டாங்க சன் டிவி. அதில் நடித்தது வந்து ரஜினி சார் தான். இங்கே பாருங்கள், அந்த கிளிப்பிங்லாம் வெளியிட்ட பிறகும் இன்னமும் அந்த உட்காந்து முட்டு கொடுத்துட்ருக்காரு. இல்லைங்க, சன் டிவியில் அந்த வெளியிட்ட கிளிப்பிங்லாம் கொஞ்சம் தான், பின்னாடி வேறு கிளிப்பிங்லாம் இருக்குது, அதெல்லாம் தான் டூப் ஆக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ கடைசி வரைக்கும் இந்த செஞ்ச தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க போல். நான் சொன்னால் தான் சரி அப்படிங்கிற இடத்துலையே நிற்கிறாங்க. அப்போ சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸே அதை ஒத்துக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இப்படி இருக்கலாமோங்கிறது நமக்கு தோணுது, நம்ம சொன்னோம். ஆனால் இல்லைங்கிற மாதிரி அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இப்போவும் சினிமாங்கிறது வந்து இல்லாததை இருப்பது போல் காட்டுறது தான் சினிமா. ஓகேவா? அப்போது இப்போ இவங்க காமிச்சாங்கல்ல, இதில் கூட அந்த நேரத்தில் அந்த மிட் ஷாட்டுக்கு ரஜினி தேவைப்படுவார், க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு ரஜினி தேவைப்படுவார். அப்போ அந்த இடத்தில் வைக்கப்பட்ட எடுத்ததை மட்டும் போட்டு இதை பாருங்கன்றாங்க. இப்போவும் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. நான் சொன்னது ஓரளவுக்கு அதில் உண்மை இருக்குது. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நாள் தான் அவங்க ஏமாற்ற போகிறாங்க அந்த மக்கள்னு. ஸோ அவங்க எல்லாருக்கும் சீக்கிரம் புரியும் இவங்கள பற்றிய உண்மை. ஒவ்வொரு நாளும் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லை, விஷால் கூட இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, என்னை பற்றி தவறான செய்தியெல்லாம் உட்காந்து பரப்பிட்டு இருக்காங்க ஒரு 3 பேர், அதெல்லாம் உண்மை கிடையாது, நான் போதைக்கு அடிமையாயிட்டேன், நரம்பு தளர்ச்சி எனக்கு, நான் மருத்துவமனையில் சீரியஸாக இருக்கேன்லாம் சொல்லி கிளப்பி விட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு வந்து எனக்கு ஹை ஃபீவர், இப்போ பாருங்கள் என் கை எது ஆடுதா, என் மைக்கை பாருங்கள், நான் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கேன். ஸோ எந்த ஒரு தவறான செய்தி என் சம்மந்தமாக பரப்புறதா நம்பாதீங்க. எதுனா டவுட்னாலும் என்னுடைய ஆஃபீஸ்க்கு நேரடியாக நீங்களே கால் பண்ணுங்கள், என்னுடைய பிஏ வந்து உங்களுக்கு விளக்கம் தர தயாராக இருக்காருன்னு சொல்லி விஷாலும் வந்து வலைபேச்சை ஒரு தாக்கியிருக்காரு இன்றைக்கி மதகஜ ராஜாங்கிற படத்துடைய சக்ஸஸ் மீட்டில். இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான், ஐ எம் ஜஸ்ட் 1 ஃபோன் கால் அவே, இல்லைனா என் மேனேஜர் இருக்காப்புல, இல்லை எப்படி ஐம் அவைலபிள். ஒரு 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 டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்கள் கற்பனைகளெல்லாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க. இயக்குநர்கள் தான் அந்த க்ரியேட்டிவிட்டி வேணும்.
உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க. விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாப்புல, நரம்பு தளர்ச்சி, அப்புறம் ஒரு டாக்டர் வேறு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த ஆள் டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னென்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம், how many people love me. So I really thank those people even though they wrote whatever they wanted. ஸோ இது வந்து வலைபேச்சு விவகாரம் இப்படி போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 அதோடைய ஒரு சூடான அப்டேட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்த ரிலீஸ் பார்த்திங்கன்னா தலைவர் கூலி தான். ஆனால் இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலர் 2 ப்ரொமோ வந்தது பிறகு ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜெயிலர் 2 மேலே வச்சுட்டாங்க. கூலி படத்தை அப்படி கொஞ்சம் பின்னுக்கு தள்ளியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நமக்கு வந்து 2 படமே தலைவர் ஃபேன்ஸுக்கு ரெண்டுமே 2 கண்ணு மாதிரி தான். கூலியும் ஜெயிலர் 2வும் நம்ம வந்து ஒரே மாதிரி தான் வச்சு பார்க்க போகிறோம். இது இன்னொரு ஹீரோ, அது இன்னொரு ஹீரோ இல்லை, நமக்கு தலைவர் அவருடைய படம் 2 வந்தாலும் கொண்டாடுவோம். ஸோ இந்த ஜெயிலர் 2வில் வந்திருக்க இந்த ஒரு அப்டேட்டுங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது நடந்துச்சுன்னா உண்மையிலேயே தியேட்டர் வந்து பிளாஸ்ட் ஆகும். அது என்னென்னா ஆந்திராவுடைய சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம், பாலையா அவர்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய நடிகர். அதுவும் அவருடைய ரீசன்ட் படம் அகண்டாலாம் பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். அதனால ஒரு 2-3 டைம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு மாஸ் சீன் படம். ஸோ பாலையா ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணுவாங்க நிறைய பேர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக அவருடைய லாஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதில் கூட அவர் அந்த ஹீரோயினை டான்ஸுங்கிற பேரில் வந்து துன்புறுத்துறாரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாருலாம் சொல்லி கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் அவருடைய மாஸுக்கு வந்து ஈக்குவலாக ஆந்திராவில் இன்னொரு நடிகரே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆக்டர். ஸோ அவர் வந்து ஜெயிலர் 2க்குள்ளே வந்திருக்காரு. அவர்கிட்ட நெல்சன் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டாரு. கட்டாயமாக அவர் இருக்கார் இந்த படத்துலன்னு சொல்லி ஒரு அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. அதை சன் பிக்சர் இப்போ அஃபிஷியலாக அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க இனிமேலுக்கு கூலி படத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சன் பிக்சர் தெளிவாகிட்டாங்க. ஜெயிலர் 2 ப்ரோமோ வந்ததோட ஜெயிலர் 2க்கு ஒரு மூட்டை கட்டி ஓரமாக வச்சுருவாங்க. இனிமேல் கூலி ரிலீஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா சன் பிக்சரோட முழு ஃபோக்கஸும் கூலி மேலே தான் இருக்கும். ஜெயிலர் 2 வேலைகளை நெல்சன் பண்ணுவார். ஆனால் அது சன் பிக்சர் எங்கேயுமே அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு இந்த மாதிரி அங்கங்கே வர்ற தகவல் மட்டும் வந்துகிட்டு இருக்கும். அதில் நமக்கு வந்த தகவல் தான் பாலையா நடிகிறாருன்னு. ஸோ அதில் வந்து சிவராஜ்குமார் வந்து மிரட்டியிருப்பாப்புல. ஒரு சீன் வந்து அப்படி டிஷ்யூவை தள்ளி வைப்பார். அந்த சீனே பார்த்திங்கன்னா தியேட்டர்லாம் பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம மோகன்லால் வந்திருந்தாங்க கேரளா, அவங்க அங்கேருந்து வந்து நடித்து கொடுத்தாங்க ஜெயிலரில். ஸோ அதுவுமே பெருசாக அந்த 2 ரோலும் பேசப்பட்டுச்சு. இப்போ பாலையா இதுக்குள்ளே இருக்காருன்னா அவங்களுக்கு சொல்ல வேணாம், ஆந்திராவில் சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்கனவே மிகப்பெரிய ஃபேன் ரஜினி சாருக்கு ஒரு கூட்டமே இருக்குது. அதில் பாலையாவும் சேர்ந்து வர்றாருன்னா நான் சொன்ன மாதிரி தான் தியேட்டரே பிளாஸ்ட் ஆகும். அதுக்கு தியேட்டருக்காரங்க இப்போ இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஜெயிலருடைய இந்த ஜெயிலர் 2 அப்டேட்ஸ்லாம் இப்படி போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி வீடியோ முழுவதுமே பார்த்திங்கன்னா ஜெயிலரை பற்றி மட்டுமே பேசுவோம், ஜெயிலர் சுற்றி நடக்கக்கூடிய சர்ச்சைகள் அப்டேட்ஸ் மட்டுமே பேசுவோம்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ நான் முடிக்கிறேன். ஆனால் இன்னும் நிறையா தகவல்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண நிறையா இருக்குது. கூலி படத்தை பற்றி அப்டேட் இருக்குது. அப்புறம் மெயினாக நாளைக்கு விஜய் அண்ணா அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போகிறாரு, பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்களை சந்திக்க போகிறாரு. அங்கேருந்து பத்திரிகையாளர் சந்தித்து எதுவும் கண்டென்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீமான் பெரியார் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறது பின்னணியில் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி அரசியல்வாதிகள்லாம் நிறையா பேர் சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது குறித்து நம்ம சில விஷயங்கள்லாம் இப்போ தேடி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது உண்மையாக இருந்தால் அதுக்காகவும் ஒரு வீடியோ போடுவோம், சீமான ரஜினி அரசியல் அப்படின்னு. ஸோ இது மாதிரி நிறையா பேச வேண்டியது நம்ம சேனலில் நிறையா இருக்குங்க. இனி அரசியல் களமும் சூடு பிடிக்குது, சினிமாவும் களமும் சூடு பிடிக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினசரி ஒரு வீடியோ வந்து போட்டு அப்டேட் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.